இன்னைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே ஒரு சின்ன கேப் டவுனில் இருந்துச்சு. அங்கிருந்து இமீடியட்டாக கீழே வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன்ஸில் சப்போர்ட் எடுத்து இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் வரைக்கும் மேலே போனாங்க. பட் அங்கேயும் பெருசாக சஸ்டெயின் ஆக முடியாமல் திரும்பவும் கீழே வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன்ஸில் சப்போர்ட் எடுத்து திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போக ஆரம்பிச்சது. ஒரு சைட்வேஸ் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிச்சாங்க. திரும்பவும் சப்ளை ஜோனுக்குள்ளார போனது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர்நூன் 12 o'clock இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பனிங் பேனிக்கில் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுச்சு. ஆஃப்டர் தட் மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் மார்க்கெட் இன்னைக்கு நெகட்டிவ்ல ஓப்பன் ஆனாங்க. அங்கேருந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சது. அதுலேருந்து கீழே வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன்ஸில் ஒரு சின்ன சப்போர்ட் எடுத்தது. பட் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா செல்லரோட டாமினேஷனில் திரும்ப கீழே வந்தது. டிமாண்ட் ஜோனை பிரேக் பண்ணிட்டு நியர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,433 இந்த ரேஞ்சில் வந்து முடிச்சிருக்கிறத பார்க்குறோம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா நாளை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக ஒரு சைட்வேஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். பட் எந்த ஒரு எக்ஸ்பெரியும் இல்லை அப்படிங்கிறதும் அடுத்து தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் சப்ளை ஜோனுக்கும் டிமாண்ட் ஜோன்ஸுக்கும் இடையில இருக்கிறதுனால இந்த இடத்துல எந்த ஒரு டெசிஷனும் எடுக்க மாட்டாங்க அல்லது எடுக்கவும் கூடாது அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸ்குள்ளாரே மூவ் ஆகும் அப்படிங்கிறத எதிர்பார்த்துருந்தோம். அண்ட் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இதை அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம். பர்டிகுலராக அதே மாதிரியே நடந்திருக்கிறதையும் பார்க்க முடியும் போது டிமாண்ட் ஜோனை பிரேக் பண்ணி கீழே வந்து முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். எனிவே இது ஃபர்தராக மண்டே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வேர்ல்டு மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை புரிஞ்சுக்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கால் ரைட்டர்ஸ் புட் ரைட்டர்ஸ் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது கால் ரைட்டரோட டாமினேஷன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்காங்க. பிசிஆர் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 0.54 அப்படிங்கிறது மார்க்கெட் ஹெவி பியரிஷ் அப்படின்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். அண்ட் இன்னையை பொறுத்த வரைக்கும் அதிகமான கால் ரைட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். பர்டிகுலராக இது வந்து பார்த்தீங்கன்னா கமிங் டியூஸ்டே வந்து எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால வித்தின் 2 daysல இது எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இவங்களோட டாமினேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ எனிவே ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் டெக்னிக்கல் அனாலிசிஸில். வேர்ல்டு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூரோப்பியன் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி டவுன் சைடில் போயிட்டு இருக்கிறத பார்க்குறோம். இதோட கண்டினியூவேஷன்ஸ் இருக்கிற பட்சத்தில் யூஎஸ் மார்க்கெட் கேப் டவுன்ல இருந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி கீழே டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். இதோட கண்டினியூவேஷன் மண்டே ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படின்னும் போது ஏஷியா வந்துட்டு கேப் டவுனில் ஓப்பன் ஆகி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதோட கண்டினியூவேஷன்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவிலேயே ரிஃப்ளெக்ட் ஆகலாம். கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். எனிவே இது ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ட்ரேட் பிரமித்தில் அனலைஸ் பண்ணிடலாம்.